Okay, Unit 1, the age of chaucer. The topic only we are going to see today. First, the age of chaucer is a very important period. Age of chaucer 1340 to 1400, and it is also called as the first great age of English literature. And he was also called as the father of English poetry. Morning star of English poetry no சொல்வாங்க, greatest poet of the medieval period. And he wrote a lot of the things only in middle English. most of middle English எழுதுவாரு, otherwise midland dialectல தான் எழுதுவார். இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி most of he didn't try anything. And the major works of Chaucer ன்னு பார்க்கும்போது இது one of the most important works, the Canterbury Tales. It was a big masterpiece, but it was unfinished. இந்த Canterbury Tales அப்படின்னு வரும்பொழுது அது அவரோட ஒர்க்ஸ்லேயே பார்க்கும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த கேண்டபரி டேல்ஸ். அண்ட் த அதர் ஒர்க்ஸ் ட்ரியாலஸ் அண்ட் குரிசைட், த புக் அண்ட் த டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், த லெஜண்ட் ஆஃப் குட் உமன், இதெல்லாம் அவரோட மேஜர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் இந்த கேண்டபரி டேல்ஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது இதோட மாஸ்டர் பீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதையும் ஒரு மிடில் இங்கிலீஷில் தான் ரைட் பண்ணியிருக்காரு. இதோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் நரேட்டிவில் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த கேண்டபரி டேல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட் டெல்ஸ் அபவுட் த பீப்புள்ஸ் அரவுண்ட் ஹிம், அவங்கள பற்றி இருக்கிறத பற்றியும். ஒரு பில்கிரிம்ஸ், நிறைய பில்கிரிம்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற பில்கிரிம்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க. டபாடின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி சவுத் வாக் டு கேண்டபரிக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இதை ஹோஸ்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பெய்லி தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அரௌண்ட் 29 பில்கிரிம்ஸ். மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஹோஸ்ட்டு சார்ஜர் இல்லாமல் அவங்க எல்லாரையும் சேர்த்து 31 பில்கிரிம்ஸ் வருவாங்க. பட் நமக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணது படி பார்க்கும்போது 29 பில்கிரிம் அப்படின்ற ஆப்ஷன் தான் நீங்கள் எல்லோரும் சூஸ் பண்ணணும். And already we saw the Canterbury Tales was an unfinished work. The Canterbury Tales opened with the spring season. April month spring seasonல தான் வந்து the Canterbury Tales it will open. அந்த லிட்ரரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட ஃபார்மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் கப்லெட்ஸில் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ரியலிசமாக இருக்கும். ஹியூமர் அண்ட் சட்டையராக இருக்கும். கேரக்டரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோஷியல் கிரிட்டிசிசம் டெஃபினெட்லி இருக்கும். ஃப்ரேம் ஸ்டோரி டெக்னிக்கும் டெஃபினெட்லாக இவரோட ஒர்க்ஸில் அவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கான்டெம்பரரி ரைட்டப்ஸ், இவரோட காலத்தில் இவரு கூட கோஆர்டினேட் பண்ணி இவரோட ஒர்க்ஸில் கொஞ்சம் ஜஸ்ட் லைக் த ட்ராவல் பண்ணவங்கன்னு பார்க்கும்போது வில்லியம் லாங்லேண்ட் அண்ட் பியர்ஸ் ப்ளோமேன். இந்த வில்லியம் லாங்லேண்ட் அப்படின்றவர் தான் வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது கொடுத்துட்டு அதில் நிறைய ஆத்தர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து வில்லியம் லாங்லேண்ட் வருவாங்க. நெக்ஸ்ட்டு தான் நமக்கு சார்ஜரு, அதுக்கப்புறம் தான் போப்பு, அந்த மாதிரி அந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து வில்லியம் லாங்லேண்ட் தான் நமக்கு வருவாங்க. நெக்ஸ்ட்டு பியர்ஸ் ப்ளோமேன் அப்படின்றவங்க வருவாங்க. ஆலிகாரிக்கல் ட்ரீம் விஷன் பார்க்கும்போது ஜான் கோவர், கான்ஃபிசி அமாண்டஸ். அந்த கான்டெம்பரரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சார்ஜர்னு பார்க்கும்போது இட் வாஸ் அனானிமஸ் பேர்ல் போய்ட் அண்ட் சர் கேவைன் ஆன் த கிரீன் நைட் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட்டாக வந்து பேர்ல், பேஷன்ஸ், கிளன்லினஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜான் விக்லிஃப் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷர் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள், அதாவது பைபிளை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க வந்து ஜான் விக்லிஃப். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபார்மேஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு பார்த்ததே ஜெஃப்ரி சார்ஜரை வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு பார்த்தோமா. அண்ட் நவ் ஜான் விக்லிஃப் தான் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபார்மேஷன். பிகாஸ் த பைபிளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே கொடுத்தவங்க யார்? ஜான் விக்லிஃப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், பிகாஸ் ஆல் த திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சில இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வேணும்ல. இதில் வந்து ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது டான்டே ஆலிகிரி, ஃப்ரான்சிஸோ பெட்ரிக் அண்டு கியோவ்னி பொக்காச்சி அப்படின்றவங்க தான் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது த பிளாக் டெத் 1348லையும் 100 years war அண்ட் க்ரோத் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் ட்ரேட், ரைஸ் ஆஃப் மிடில் கிளாஸ், டிக்ளைன் ஆஃப் ஃபியூடலிசம், இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜர் பீரியட்.
and then hereafter 1 mark questions தான் இருக்குது. இதில் வந்து பேசிக்கான 1 marks இருக்குது. நான் 1 mark டைப்பில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் I just reading out. Who is known as the father of English poetry? We all know Geoffrey Chaucer. Who is called the morning star of English poetry? Geoffrey Chaucer. Who is the greatest poet of the age of Chaucer? Geoffrey Chaucer. What is the period of the age of Chaucer? 1340 to 1400. அப்ராக்சிமேட்டாக நமக்கு அதுதான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் சாசர்ஸ் மாஸ்டர் பீஸ்? வி ஆல் நோ தட் த கேண்டபரி டேல். ஹவு மெனி பிலிகிரிம்ஸ் ஆர் இன் த கேண்டபரி டேல்ஸ்னா 29 பிலிகிரிம்ஸ் ப்ளஸ் தி ஹோஸ்ட் அண்ட் தி சாசர். From where do the pilgrims begin their journey? Na Tabard in Southwark, London தான் அவங்களோட ஜேர்னி என்ன பண்ணியிருக்காங்க, they are starting. And what is the designation of the pilgrims? Na they are going to Canterbury. Canterburyக்கு போகிறது தான் அவங்களோட டெசிக்னேஷனாக வச்சுருக்காங்க. Who owns the Tabard Inn? Harry Bailey. In which dialect did Chaucer write? Mostly he wrote in East Midland dialect. What verse form did Chaucer popularize? Na heroic couplet தான் உங்களோட popularize ஆன ஒரு verseன்னு சொல்லலாம். Who introduced heroic couplet? Already we know Geoffrey Chaucer. In poetry la heroic couplet in English poetry la Geoffrey Chaucer. Who wrote Troilus and Cresside? Geoffrey Chaucer. Who wrote the Book of the Duchess? Geoffrey Chaucer. Who wrote the House of Fame? Geoffrey Chaucer. Who wrote the Parliament of Falls? Geoffrey Chaucer. Who wrote the Legend of Godwoman? Geoffrey Chaucer. Who was the Chaucer's contemporary poet? Now we all know the John Gower. Who wrote Confessio Mantis? John Gower. Who is known as the Pearl Poet? Anonymous poet. Which famous poem was written by the Pearl poet Sir Gawain and the Green Knight? Who wrote Piers Plowman? William Langland. What is Piers Plowman? An allegorical dream vision. Who translated the Bible into English? John Wycliffe. Who is known as the morning star of the Reformation? John Wycliffe. And who is known as the morning star of the English poetry? That is Geoffrey Chaucer. Which event greatly influenced the age of Chaucer? Black Death, 1348. Which war took place during Chaucer age? 100 Years' War. What literary movement flourished during Chaucer age? Medieval literature. Which language strongly influenced Chaucer? French and Italian. Who influenced Chaucer from Italy? Dante Alighieri, Francesco Petrarch and Giovanni Boccaccio. What is Chaucer's first major poem? The Book of Duchess. அதுதான் வந்து அவரோட மேஜர், தட் மீன் ஃபர்ஸ்ட் மேஜரான ஒரு poem. Which work is unfinished? Canterbury Tales. But that is the important and best work ன்னு சொல்லலாம். What is the frame story used by Chaucer? Na pilgrimage. What is the open season in the in the Canterbury Tales? Spring, April. What is the Chaucer language? Middle English. And thank you.